ஹாய், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி சப்பாத்திக்குள்ளே ஒரு ஸ்டஃப் வச்சு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து சோயா சங்க்ஸ் வந்து சுடு தண்ணியில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சமாக கேரட் துருவினது. இப்போது வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கரம் மசாலா, காரத்துக்கு மிளகாய் தூள், துருவின கேரட், மீல் மேக்கரை லைட்டாக இந்த மாதிரி மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி போட்டு நம்ம அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி உள்ள ஸ்டஃபிங்ஸ் வச்சிடலாம். ரொம்ப மெலிசாக திரட்ட முடியாது, ஓரளவுக்கு மீடியமாக திரட்டிட்டு ஸ்டஃபிங்கில் வச்சிடலாம். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃப் வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுக்கலாம். பேனில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்டஃப் வந்து அப்படியே வச்சிடலாம் சப்பாத்தி ரோலை. இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். 2 இன்க்ரீடியன்ட் தான். எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு ஈஸியாக ஸ்டஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. உங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் அந்த மாதிரி பேக் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். கெச்சப்போடு சர்வ் பண்ணுங்கள் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.